friends, welcome to my channel. எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம மிக்ஸ்ட் சீட் பீனட் பட்டர் எப்படி பண்றதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு நான் இங்க கடலையை வறுத்து தோல் உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததா மிக்ஸ்ட் சீட்ஸ் எடுத்துர்க்கேன். இதோட அளவுகள் என்ன சேர்த்திருக்கேன் அப்படிங்கறத நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுத்திருக்கேன். செக் பண்ணுங்க. நான் வறுக்கிறதுக்கு OTG மெத்தட் யூஸ் பண்றேன். இன்னைக்கு 180 டிகிரில 7 மினிட்ஸ் வைக்கிறேன். உங்களுக்கு OTG இல்லைனாலும் நீங்கள் ஸ்டவ்லேயும் வறுக்கலாம் கடாயில். அடுத்ததாக டார்க் சாக்லேட் 60 கிராம்ஸ் எடுத்து அதை டபுள் பாய்லர் மெத்தடில் ஹீட் பண்ண வச்சுருக்கேன். இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கடலையை போட்டு பல்ஸ் மோடில் அரைக்கணும். கண்டிப்பாக பல்ஸ் மோடில் தான் அரைக்கணும், இல்லைன்னா அது ஆயில் ரிலீஸ் ஆகாது. பல்ஸ் மோடில் ஒரு 4 தடவை விட்டு விட்டு அரைங்க. அப்போ அது ஆயில் ரிலீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். மேலெல்லாம் கிரெயின்ஸ் இருந்ததுன்னா ஒரு ஸ்பூனை வச்சு தள்ளி விடுங்க. இப்போ நான் வறுத்த சீட்ஸையும் அதில் ஒரு பாதி அளவு சேர்த்து ஒரு தடவை பல்ஸ் மோட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட்டு கோகோ பவுடர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். உப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி தரும், அதனால ஒரு பிஞ்ச் சேர்த்தா போதும். நான் இங்கே 1/4 டீஸ்பூன், எனக்கு இது சரியாக இருந்தது, அதனால் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு ஃப்ளேவருக்கு தான் வெனிலா எசன்ஸ், உங்களுக்கு வேண்டாட்டாலும் விட்டுடலாம். அடுத்து இந்த நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருந்த சாக்லேட்டையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து திரும்பவும் நம்ம பல்ஸ் மோடில் தான் அரைச்சிட்டு வரணும். அரைச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ கடலெண்ணெய் சேர்க்குறேன். ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஒரு ஃப்ளேவருக்கும் ஒரு க்ரீமியாக ஒரு டெக்ஸ்சர் வரும், அதுக்காகவும். உங்களுக்கு உங்களோட பீனட் பட்டர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கடலெண்ணெய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்திருக்கு. இந்த எண்ணெய் சேர்க்குறதால தான் இந்த மாதிரி ஷைனிங் கிடைக்குது, அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம பாதி எடுத்து வச்சுருந்தோம்ல சீட்ஸ்லேருந்து ரோஸ்ட் பண்ணி சீட்ஸை, அதையும் இதில் நான் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினா இப்போ உங்களோட பீனட் பட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் ஸ்வீட் எதுவும் சேர்க்கல. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா இதில் கொஞ்சம் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம், இல்லை ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. அவ்வளோதான். நான் இப்போ அதை ஒரு கிளாஸ் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குன்னு. இது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற கன்சிஸ்டன்சிலே இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.